சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்காங்க, போர்ல சாவறதை விட ரோட்ல தான் அதிகமாக சாவறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து போர்ல சாவுறாங்கல்ல, போர் வீரர்கள் சாவுறாங்கல்ல, அவங்க சாவுறதை விட ஒரு ஆண்டுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட்ல ஹெல்மெட் இல்லாமல் ட்ரங்க் அண்ட் டிரைவில் சாவுறது தான் அதிகம். போர் வீரர்கள் சாவுறதுல அது ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த உயிரை விடுறதுல அர்த்தம் இருக்குல்ல, ரோட்ல அனாமத்தை சாவுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்காங்க, போர்ல சாவறதை விட ரோட்ல தான் அதிகமாக சாவுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல புரியுதா? அதனால எதுக்கு போலீஸ் வந்து டெய்லி வெஹிக்கிள் செக் பண்ணுறது, காசு வசூல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பொதுமக்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு கிடையாது. சாலை விபத்தை தவிர்க்கணும், பொதுமக்கள் உயிரை காப்பாற்றணுங்கிறது போலீஸோட கடமை. அதுக்காக தான் நாங்கள் டெய்லி கேஸ் போடுறோம், நீங்கள் வாங்க நாங்கள் தணிக்கை பண்ணுறோம். சொல்ல புரியுங்களா? எல்லாரும் வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நோக்கம் என்ன? சட்டத்தை அமுல்படுத்தணும், ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, பொதுமக்கள் உயிர் போகக்கூடாது. அதுக்கு தான் நோக்கம். புரியுதா? நான் சொல்ல புரியுதா என்ன? அதனால போலீஸ் நிப்பாட்டுறதுக்கு சங்கடப்படாதீங்க. நிப்பாட்டுங்கிறதுக்காக ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்க. வண்டியில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணணும். என்ன அதையும் பார்க்கணும். ஒவ்வொரு டைம் என்னென்ன தெரியாமல் இன்சூரன்ஸாக என்னென்னு தெரியாமல் ஓட்டிட்டீங்க. யார் நிப்பாட்டினாலும் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா, சார் வண்டி மாற்றி கொடுங்க சார், வண்டி மாற்றி கொடுங்க, இன்சூரன்ஸ் இல்லை சார், வண்டி மாற்றி கொடுங்க சார் கேட்குறீங்க. நீங்களே தப்பு பண்ணுறது இல்லாமல் போலீஸ் தப்பு பண்ணதுக்கு வந்து தூண்டுறீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு இன்சூரன்ஸ், இப்போ நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இறந்தேன் அப்படின்னா என்னோட வேல்யூ குறைஞ்சது ஒரு 50 லட்சம் இருக்கும். என் வயசுக்கு 50 லட்சம் கிளைம் ஆகும். 50 லட்சம் உங்களால் தர முடியுமா? நீங்கள் இடிச்ச அதே நீ ஒரு 2000 இன்சூரன்ஸ் போட்டு அந்த 50 லட்சத்தை யார் கொடுப்பா? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுப்பா. உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் மோதி நான் இறந்துட்டேன்னா எனக்கு 50 லட்சம் கிளைம் ஆகும். என் வயசுக்கு, என் சர்வீஸுக்கு, என் சம்பளத்துக்கு உங்களால் கொடுக்க முடியுமா? ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கட்டுவோம்ல. அதனால தான் எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. அந்த வருஷம் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணுங்க. லைசன்ஸ் எடுங்க. நீங்கள் ஒரு விபத்து ஆகிப்போச்சு, ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் லைசன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து குறைஞ்சிரும். நீங்கள் போறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம்னா ஓட்டுனா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த கம்பெனிக்காரன் அவன் லைசன்ஸே கிடையாது, அவர் மேலே கூப்பிட்றோம், எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் கிளைம் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் என்ன ஆகும்? குறையும். அதனால லைசன்ஸ் இருக்கணும் ஓட்டுறவங்களுக்கு. என்ன வருஷம் இன்சூரன்ஸ் இது பண்ணணும், ஹெல்மெட் போடணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து அவர் ஹெல்மெட் போடல, ஹெல்மெட் போட்டிருந்தா அவர் குளிச்சிருப்பாரு, இந்த இறப்பு நடந்திருக்காதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவான்? வாதாடி அமௌண்ட்டை குறைப்பான். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, பொதுமக்கள் தெரிய மாட்டேங்குது. இதுக்குதான் இந்த நல்ல நோக்கத்துல தான் போலீஸ் என்ன பண்றான்? வெஹிக்கிள் செக் பண்றான். புரியுதா? எல்லாம் ஹெல்மெட் போட்டு ஓடுங்க.